நினைக்குது. நல்லா எடுக்கல முடியாது. இந்த மூர்த்தி இன்னொரு மொபைல கொஞ்சம் எடு மூர்த்தி. இந்தாடா ஆனாலும் ஒவ்வொன்று எடுங்க. பயப்படாது இந்த மூர்த்தி ஒன்னாகாது, பயப்படாது. நீங்க வந்துரு அவனு பக்கத்துலயே நிக்கிறாங்க பாருங்க. கீழே இருக்காத, கீழே இறக்காத. இல்லடா திருப்பதிக்கு வாட்டமா எடுத்துலாம். வேற ஏறுது அப்படியே நம்ம உள்ள கவரோட இருங்க. ஜூம் பண்ணிட்டீங்க. தனியானே இருக்குது, ஓட்டமான கூட தெரியாது. அப்படியே நம்மளே ஒரு ரவுண்ட் ஒரு இதுங்க. ஏங்க அப்படிதான் பண்ணக்கூடாது. தினேஷ் ரெடி. ஒன்னாகாதுடா, இந்த பக்கம் வராதுடா. ஒன்னாகாது அப்படி தினேஷ் ஒன்னாகாதுடா, இருடா. அப்படி எல்லாம் நினைக்காத சந்தோஷ். முன்னாடி வண்டி இருக்கா மட்டும் பாத்துக்கோ. வா ரிவர்ஸ் வா. நீ ரிவர்ஸ் வந்துரு. நீ கிட்டத்தால வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன டெசிஷன் எடுக்க முடியும்? பின்னாடி வண்டி இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. ஆமா, நீங்க திரும்பி பாருங்க. கேமரா ஓடிட்டு இருக்கு வருங்க. அவங்கள அப்படியே பேக் போக சொல்லிருக்கோம். அது நேரா ரோட்லயே தான் வருது. நேரா இது போயிருங்க, உள்ள நீ போனா போயிடுவான். உள்ள போயிரு. என்னங்க தும்பிக்கை காணோம்? ஐயோ மப்புக்கு இப்ப போட்டியா? தும்பிக்கல இதுக்கான போயிடலாம். டக்குன்னு நம்ம கிராஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பதான் சீக்கிரம் வரும். அது வாட்டுக்கு போகட்டு. நமக்கு தந்தது காணோம். அந்தம் இல்ல. தினேஷ் மூவ் பண்ணு. இருங்க அவங்க திறந்து விடுச்சு நின்றுருக்காங்க பாருங்க. நல்ல நீ ஏறா அப்படியே கொஞ்சம் உங்க வித்தி அதான் கொஞ்சம் மூவமா இருங்க. ஒத்த யானை மொத்தம் 4 காரு. அதான் வேன்காரன். நீ ரிவர்ஸ் பண்ணி இல்ல கம்முனி அதை உள்ள போக வரைக்கும் வெறும் பொறுப்பு பண்ணானுங்களா? ஒத்த யானை மொத்தம் 4 காரு. அதான் வேன்காரன். நீ ரிவர்ஸ் பண்ணி இல்ல கம்முனி அதை உள்ள போக வரைக்கும் வெறும் பொறுப்பு பண்ணானுங்களா? வண்டி வருது, இவனுக்கு தான் சொன்னானுங்க. போகணும் அவ்வளோதான், வேற ஒன்றும். இப்போ நாங்கள் வந்து நகர் ஹோலேலேருந்து குட்டா போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ஃபுல் ஃபாரஸ்ட் ஜேர்னியில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். இங்கே ரூல்ஸ் என்ன அப்படின்னம்னா ஒரு டிக்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருவாங்க, என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. 1 hour டைமுக்குள்ளே நம்ம அந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணணும். நடுவில் வந்து ஒன்றுக்கு வந்தால் கூட நீங்கள் இறங்கி போகக்கூடாது. ஏன்னா 36 புலியோ சிறுத்தையோ சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க. ஹார்ன் அடிக்கக்கூடாது, அப்புறம் சவுண்ட் வைக்கக்கூடாது, அந்த வண்டியில் வந்து சவுண்ட் வைக்கக்கூடாது, அந்த பாட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது யாரும் இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நாம இப்போ வந்து ஒரு திகில் பயணம் போகிறோம். ஓகேங்களா ஜி? போலாங்க ஜி. வண்டி ஓட்ட தெரியும்? போலாமா இல்லை இப்படியே திரும்பிடலாமா? கரடி இருக்கு. எங்க இருக்கு அது? என்னது அது? கரடி இல்லப்பா, அது ஒரு இந்த ரோட்டை மட்டும் நீங்க பாத்துருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஜி 4-way ட்ராக்கா 8-way-வா? ஒன்லி ஜிபே ட்ராக். ஏன் ஜி கடைசி வரைக்கும் இப்படித்தான் ரோடு இருக்குமா? ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்குது. ஆனா நீங்க வந்து இத்தனை டைமுக்குள்ள போயாகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 528 போட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஓட்டு வச்சா நாங்க எப்படி போறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கொஞ்சம் தூரத்துல வந்து நல்லா வந்துருன்னு
அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. நம்மளுக்கு நல்லா வருது பயம். நீங்கள் எங்கேயாவது வந்து ஃபிலிம் ஷூட்டிங் எடுக்கணும், எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு சிறுத்தை, புலி, கரடி, யானை இது மட்டும் தான் தொந்தரவு இருக்கும். மனிதர்கள் தொந்தரவு வந்து இங்கே நிச்சயம் இருக்காது. ஒரு படத்தை கட்டிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அந்த ஒரு சாங்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், மியூசிக் இல்லாமல். இல்ல ஃபுல்லாவே மெயின் இருக்க மாட்டிருக்கு. ஃபுல்லா யானை லத்தியா யானை காட்டுக்குள்ள யானை லத்தி இல்லாம பூனை லத்தியாரா இருக்கு. அப்படி யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ இருக்கு. இதை கொடுக்கணுமாமா? கேட்டான் காட்டினுள்ளே யாரோடுகிறான், காற்றின் சத்தம் தேடுகிறது, இருள் கண்களில் வேட்டை ஆரம்பம், திரும்பி பார்க்காதே. காட்டினுள்ளே யாரோடுகிறான், இருள் கண்களில் வேட்டை ஆரம்பம், திரும்பி பார்க்காதே. காட்டினுள்ளே யாரோடுகிறான், காற்றின் சத்தம் தேடுகிறது, இருள் கண்களில் வேட்டை ஆரம்பம், திரும்பி பார்க்காதே. காட்டினுள்ளே யாரோடுகிறான், இருள் கண்களில் வேட்டை ஆரம்பம், திரும்பி பார்க்காதே. ನೇರಾಗ ಪಾರು ಮುನ್ನೇರು, ನೇರವಾಗಿ ನೋಡು ಮುಂದೆ ಸಾಗು, నేరే నోక్కు మున్నోటు పోకుగా నేరుగా చూడు ముందుకు సాగు. సీధే దేఖో ఆగే బడో, నేరాగా పారు మున్నేరు, సీధే దేఖో ఆగే బడో. என் வாழித்தி பறக்கும் பாரு, தட போட யாரும் இல்ல, இது எங்கள் நேரம்டா. வானமே அதிரும், வெற்றி கொடி நாட்டுவோம். இது நம்ம நேரம், இது நம்ம நேரம். வெற்றி நமக்கே, வெற்றி நமக்கே.
எடுக்கல முடியாது. இந்த மூர்த்தி உன்னோட மொபைல கொஞ்சம் எடு மூர்த்தி. இந்தாடா ஆளாளுக்கு ஒவ்வொன்று எடுங்க. பயப்படாது பயப்படாது ஒன்று ஒன்றாக பயப்படாது. நம்ம உள்ள பவரோட இருக்கு. ஓட்டமான கூட தெரியாது.
ஏங்க அப்படிதான் பண்ணக்கூடாது. ஒன்றாகாதுடா, இந்த பக்கம் வராதுடா. ஏய் அப்படி தினேஷ் ஒன்றாகாதுடா, இருடா. அப்படி எல்லாம் நினைக்காத சந்தோஷ். பின்னாடி வண்டி இருக்கா மட்டும் பார்த்துக்கோ. வா 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 ரிவர்ஸ் வா. நீ ரிவர்ஸ் வந்துரு. நீ கிட்டத்தால வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன டெசிஷன் எடுக்க முடியும்? பின்னாடி வண்டி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆமா. நீங்க திரும்பி பாருங்க. கேமரா ஓடிட்டு வரீங்க. அவங்கள அப்படியே பேக் போஸ்ட் பண்ணிருக்கோம். அது நேரா ரோட்லயே தான் வருது. நேரா போயிருங்க, உள்ள போ நீ போயிரு. போனா போயிடுவான். உள்ள போயிரு. ஐயோ அப்படி கொடுத்து போட்டியா? போயிடலாம் டக்குனு நம்ம கிராஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பதான் சீக்கிரம் வரும். அது வாட்டுக்கு போகட்டு நமக்கு. மூவ் பண்ண திறந்து நீ ஏறா அப்படியே கொஞ்சம் இந்த விட்டு காட்டு. ஒத்த யானை மொத்தம் 4 காரு. அத வேன் காரா ஸ்பீட் பிரேக் தாண்டிட்டு அப்புறம் நம்ம போயில யானையும் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த சிறுத்தை தான், அதனால பயப்பட வேண்டாம். இப்போ வேணா எடுங்க. இனி பிரச்சனை இல்லை, போயிடலாம். யானையே வந்தாலும் யானையோட பலம் பாருங்க. கூட்டமாக இருந்தால் மூர்த்தி மாதிரி யாராவது யானை கம்முட்டு வேண்டாம்டா, கம்பரை வேண்டாம்னு சொல்லிடும். இருந்தால் சஃபாரி எனக்கு இங்கே பார்த்துட்டு இதைத்தான் நான் இதையும் பார்த்துட்டேன். ஒரு ட்ரில் மேலே மட்டும் நம்ம வண்டியில் மாட்டிருக்கோம். தண்ணி இருக்குது இங்கே, தண்ணி இருக்கு. அங்கே மனுஷங்க இருக்காங்க. தம்பி இது சிறுத்தை நடமாடுறடா, உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க ஒரு கேங் வந்து ஜாலியா ஏதோ ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆபத்தெல்லாம் அண்ணனுக்கு அல்வாஸ் பண்றது. எல்லாமே வீடுங்க. இவங்களுக்கு எப்போ வேணாலும் வருது. வரணும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று அனுபவிச்சிருக்கீங்களா? கும்பல கிம்பல் கஞ்சா கஞ்சா பீடி சிகரெட்டு. ஒரு இது சொல்லுவாங்க, இந்த மை மட்டும் இருந்தா நைட்டு 12 மணிக்கு கூட நீ சுடுகாட்டுக்கு போகலாம் அப்படின்னு. நான் இருக்கிற ஒரு கம்முனு வீட்டில் போய் அந்த மாதிரி முத்து யாரைக்கே இங்கே வந்து பார்த்து போனோமா, லாகின் பண்ணோமா, மறுபடி கைரேகை வச்சு சம்பளத்தை வாங்கினோமா, 4 திட்டு வாங்கணுமா, மேனேஜர்கிட்ட நடிச்சோமா இல்லாம. உண்மையாவே இது ஒரு த்ரில்லிங் தான். நம்மளுக்கு எப்படின்னா பைக்கில் ஓரவங்களுக்கு எப்படி இருக்குங்க, அவன் திருப்பிட்டு ஓடிடுவா. மான் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாரு, இங்க ஒரு கொம்பு வர அதுக்கு அந்த சூடு இருக்கு. ரஜினியால் இங்கேயே தான் சுற்றிட்டு இருப்போம் அப்படிங்க. ஆமாங்க, நீங்கள் படத்தை வந்து க்ளோஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா சாங்ஸ் எல்லாமே இந்த ஏரியாக்குள்ளே தான் எடுப்பாங்க. ஃபாரஸ்ட்லிங்களா? ஆமாங்க, அந்த
எங்கே பர்மிஷன் இல்லையோ அங்கே ஸ்பெஷல் பர்மிஷனில் போய் தான் எடுப்பாங்க. அவனுக்கு இருக்கிற கெத்து. ஆமாங்க ஜி, பணம் கொடுத்தா விட்டுருவாங்க ஜி. அதுக்கு வந்து அது லொக்கேஷன் பிடிப்பாங்க. எது வந்து ஒரு பீக்கோ எங்கே போனால் தொந்தரவு இருக்காதோ அந்த ஏரியாவுக்கு போய்க்குவாங்க. ஆணைக்கட்டியில் ஏதோ ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க 6 மாதத்துக்கு முன்னாடி. சாலக்குடி. ஸ்கூட்டியில எங்கேயோ ஓடு. ஸ்கூட்டியில ரொம்ப டேஞ்சர். அதெல்லாம் முதல்ல இழுக்காது. அவன் ஒயிட்டு வேண்டாம், அவனுக்கு அதே வேலையாக தான் இருக்கு. அவன் கண்ணு புத்தி எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். உண்மைதான், அவனுக்கு அது தெரியும். நம்மளும் போயிட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியும். யானை முதல்ல பார்த்தது யாருங்க? நீங்க தான் பார்த்தீங்க. ஷார்ப். அதுக்கு இந்த எக்ஸ்பிளைன் கொடுப்பேன். இல்லை ஜி, அது எக்ஸ்பிளைன் கொடுத்தா தெரியாதமே எனக்கு லிங்க் பண்ணிட்டேன். பிளான் பண்ணி பண்ணல ஜி. ஆமாப்பா, அது யதார்த்தமாக வந்துடுச்சு. இன்னைக்கு பிளான் பண்ணுவேன். நீங்க கை வைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுல தான் டச்சப்ல தண்ணி வேணும் சைடுல. அது வாட்டுக்கா சாப்பிட்டு சிந்திச்சா ஃபாரஸ்ட்டுங்களா?